தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு மனம் போயிட்டு இந்த நாளுக்காக முதலாவது நன்றி சொல்வோம். முதலாவது ஞாயிறில் 2026 முதலாவது ஞாயிறில் தேவ சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கதா நீங்க தான் பெரியவர், நீங்க தான் நல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவர். ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதா நீங்க செய்த நன்மைகளை இந்த நேரத்தில் நினைக்கிறோம். கதா நீங்க தான் பெரியவர், நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மாறாத கர்த்தராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதாவே நன்றி செலுத்துகிறோம். கதா நீங்க தான் ஜீவனுள்ளவர், எங்களை அழைத்தவர், பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதாவே நன்றி செலுத்துகிறோம். கதாவே எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன், நீங்க பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீங்க தானே. கதாவே எங்களை போதித்து வழி நடத்துகிற தேவன், நீங்க விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்மணி போல நடத்துனீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த இடத்திலே இந்த சமயத்திலே கதாவே உம்மை நோக்கி இருதயத்தோடு கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்ல இந்த இடத்திலே வைத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த இடத்திலே இந்த தேசத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க பெரியவர், ஜீவனுள்ளவர், மாறாத தேவனாய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை மாத்திரம் பார்ப்போம், கர்த்தரை மாத்திரம் பார்த்து முழு இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்களை இந்த புது ஆண்டிலே கொண்டு வந்து நிறுத்தினார், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே விசாரித்து வழி நடத்தி போதிக்கிற கர்த்தராய் இருக்கிறீங்க, ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இம்மட்டும் நம்மை நடத்தினவர், இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஆராதனையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே தகப்பனின் பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புவதாக, தேவ சித்தம் இந்த இடத்திலே ஆளுகை செய்யத்தக்கதாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை தேவன் அங்கீகரிக்கத்தக்கதாக, தேவன் இடைப்படத்தக்கதாக, தேவனின் சித்தம் இந்த இடத்திலே ஆளுகை செய்யத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தேவன், நீங்க கர்த்தர், நீங்க மாறாதவராய் இருக்கிறீங்க கர்த்தாவே. இந்த ஆராதனை ஆண்டவரே worship நேரத்தில், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் நேரத்தில், தேவனின் வார்த்தையை கொடுக்கிற நேரத்தில் தகப்பனின் ஆளுகை மாத்திரம் இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை மாத்திரம் இருப்பதாக, தேவனின் சித்தம் இந்த இடத்திலே பேசப்படுவதாக, தேவனின் வல்லமை வெளிப்படத்தக்கதாக, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி கர்த்தாவே. 2026 ஆண்டில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் சன்னிதியில் நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஸோ மச் லார்ட் for all the blessings that you have showered in our lives, Lord. Lord, you have protected us throughout 2025, Lord. And here we are in 2026, Lord. On this first Sunday, Lord, we are here to worship you, Lord. We are here to glorify you, Lord. We are here to thank you, Lord. Thank you so much for everything that you have done so far in our life, Lord. Every single day, Lord, you have been with us, Lord. Lord, you have walked in front of us, Lord. Thank you so much, Lord. Like a friend, Lord. Like a father, Lord. Like a mother, Lord. Lord, you have been always in front of us, Lord. Lord, you have made all our difficult paths easy, Lord. You have made all our challenging paths easy, Lord. Lord, every arrow that was pointed toward us, Lord, you have deflected it, Lord. Thank you so much, Lord. Thank you so much, Lord. Lord, thank you for everything, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Lord, we are here to glorify your name, Lord. We are here to praise you, Lord. We are here to thank you, Lord, for all the miracles that you have done in our lives, Lord. All the miracles that you have done in our lives, Lord. Lord, you have protected the sick, Lord. You have given us good health, Lord. You have given us good shelter, Lord. You have given us good food, Lord. You have given us good family, Lord. Lord, you have given us a good church, Lord. Thank you for everything, Lord. Thank you for everything, Lord. Lord, everything, Lord.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord Jesus. Thank you, Lord. Thank you, Lord. You are the only true Master, Lord. We are here to praise you, Lord. Thank you, Lord. Lord, today, Lord, we also hear a very difficult news that Venezuela has been attacked by the US, Lord. Lord, there is a lot of war in this world, Lord. Lord, you bring peace to this world, Lord. Lord, you bring peace to this world, Lord. Lord, let there not be any more wars, Lord. Let there be peace in this world, Lord. Lord, be with us, Lord. Lord, you talk to the leaders, Lord. Lord, you talk to each and every leader of every country, Lord. Lord, you guide them, Lord. Help them to bring peace to this nation, Lord. Bring peace to this country, Lord. Lord, especially we pray for the Netherlands, Lord. Lord, as you know, a lot of people are going away from Christianity, Lord. Lord, but on this year in 2026, we believe that you will bring more people, Lord. You will bring more people to the churches, Lord. Lord, they will knock the doors of the churches and open all the churches back, Lord. Lord, let them become a Christian nation again, Lord. Lord, be with every person, Lord. Every rule maker in this country, Lord. Lord, help them to make the right decisions at the right time, Lord. For the right people, Lord. Lord, be with them, Lord. Be with them, Lord. Lord, especially we pray for the people of Utrecht, Lord. Lord, be with them, Lord. Lord, we know that there are a lot of Christians in and around, Lord, but they don't turn up to churches, Lord. Lord, you talk to them, Lord. In this special year, Lord, you talk to them, Lord. Lord, help them come back to churches, Lord. Help them to witness the power of the Lord, Lord. Power of Jesus, Lord. Lord, help them to know that you are the only true God, Lord. Lord, we especially pray for our home countries, Lord. Be it India, be it Sri Lanka, or every country that's nearby, Lord. Lord, be with each and every person, Lord, in this 2026, Lord. Lord, people who watch this service online, Lord. Lord, you bless them, Lord. Lord, you bless them, Lord. Lord, whatever challenges that they have in their minds, Lord. Whatever the difficulties that they have, Lord. Whatever the requests that they have towards you, Lord. Lord, we strongly believe that you will make miracles in their life, Lord. At this very special day, Lord, you're going to make miracles in their life, Lord. You're going to change their life for good, Lord. You're going to change their life, Lord. Lord, there is nothing impossible for you, Lord. Lord, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, Lord. There is nothing too hard for you, Lord. Lord, you're going to change their life for good, Lord. Lord, they might have come to this church. They might have been watching this service online for a reason, Lord. Lord, for a difficulty, Lord. For a challenge in their life, Lord. But Lord, you're going to remove all this difficulty in their lives, Lord. Every single challenge that they have, Lord. Lord, be it difficult situation, be it their health, be it money. Lord, you're going to provide them with everything, Lord. We strongly believe that you're going to change their lives, Lord. We strongly believe, Lord. We strongly believe, Lord. Lord, we especially pray for a church family, Lord. We especially pray for each and every member present here, Lord. Lord, be with them, Lord. Lord, on this Sunday morning, Lord, in spite of the snow, Lord, in spite of the difficult, harsh weather conditions, Lord, they have come here, Lord. They have come here, Lord. They have come here to this church to witness your presence, Lord. To witness your presence, Lord. Lord, be with them, Lord. Let this be an eye-opener to them, Lord. Lord, let them go more towards you, Lord. Every single day, let them praise you, Lord. Let them thank you, Lord, for all the miracles that you have done so far in their lives, Lord. Lord, be with them, Lord. Be with them, Lord. Lord, you make them witness the power of God, Lord. You make them witness the power of God, Lord. Lord, we especially pray for our family members and also for the children in our church, Lord. Lord, be with them, Lord. Every single children, Lord. Lord, let them shine bright, Lord. Let them shine bright, Lord. Let them know that you are the only true Master, Lord. Let them praise you, Lord, at this very young age, Lord. Let them praise you, Lord. Let them thank you, Lord. Let them thank you for everything that you have done so far in their lives, Lord. Lord, be with them, Lord. Be with them, Lord. Lord, we pray for all our members in the church, Lord. Lord, be with them, Lord. Some people have gone to India, Lord. Lord, be with them, Lord. During these tough times, Lord, be with them, Lord. Be with them, Lord. Give them strength, Lord. Give them wisdom, Lord. Lord, give them wisdom like Solomon, Lord. Give them your wisdom, Lord. Lord, be with them, Lord. Lord, let them make the right decisions, Lord. Lord, help them in their life, Lord. Help them in their life, Lord. Lord, you walk with them, Lord. You walk with them, Lord. Lord, whatever challenge, whatever difficulty, whatever they ask for, Lord, we strongly believe that in this year, 2026, Lord, on this first Sunday, you're going to bless them, Lord. You're going to bless them, Lord. You're going to shower all your blessings with them, Lord. Lord, you're going to be with them, Lord. You will walk in front of them, Lord. Whenever they go to work, Lord. Whenever they come back from work, Lord. Whenever they go out for everything, Lord. Lord, you're going to walk in front of them, Lord. You're going to walk in front of them and change their lives for good, Lord. You will protect them, Lord. Thank you so much, Lord. We strongly believe that you will make further miracles in our life, Lord. Thank you for everything that you have done in 2025, Lord. And we strongly believe that in 2026, Lord, you're going to change our lives for good, Lord. We strongly believe that you will change our lives for good, Lord. Thank you, Lord Jesus. I ask a small prayer and then, Lord. Amen. In spite of the very challenging weather outside, a lot of people have
watching online or you have turned up to this church, our Lord is so wonderful. Our Lord is a miraculous Lord. He's going to make a lot of miracles in your life. We are only here for His grace. அவரோட கிருபைக்காக தான் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ நாம் யாவரும் சேர்ந்து தேவ கிருபை என்றும் உள்ளதே அந்த பாடலை பாடுவோம். என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பார்த்தோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தன்னில் தொழிய தேவன், அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தன்னில் தொழிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், இருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவரின் பாதையில் ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். மேற்கொள்ள வந்தும் நேர்மையா ஆவியை அளித்தே, வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் நேர்மையா ஆவியை அளித்தே, திட நம்பிக்கை தைரியம்
மீண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். Thank you Lord, thank you Lord Jesus. Lord, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் Lord. It's only for your grace that we have gathered here Lord. Lord, it's only for your grace that we have gathered here Lord. Lord, thank you so much Lord for being a guide for us Lord. Lord, you have protected us each and every day Lord. Lord, a lot of difficulties, a lot of challenges have been gone forth in 2025 Lord. But Lord, you have protected us Lord. We are here today to worship you Lord, to thank you Lord. Thank you so much for that Lord. Lord, you are the wonder working Lord Lord. Lord, thank you for being here Lord. We feel your presence Lord. Thank you so much for being here on this special day Lord. Lord, let 2026 be a change, be a revelation in each and every person's life Lord. Lord, be it the people who are gathered here, be it the people who watch online Lord. 2026 Lord is going to change our lives for good Lord. You're going to make wonderful miracles in our life Lord. Lord, you're going to encourage us to run towards you Lord. You're going to run towards you Lord. Every single day Lord, a little by little Lord, we're going to improve ourselves Lord, to run towards you Lord. On this very special day Lord, help us to make the decision for you Lord. Jesus, we are going to make the decision to run towards you Lord. Lord, we are going to put aside every challenge Lord, every difficulty we have Lord. Lord, we are going to hand it over to you Lord. You take care of everything Lord. You bless us Lord. You go in front of us Lord. You walk in front of us Lord, and move everything away Lord. All the challenges, all the difficulties that is going to happen to us in 2026 Lord, we are going to move them away in our life Lord. Lord, we have come here Lord with that belief Lord, with that strength Lord. We are going to praise you Lord. We are going to thank you Lord again and again Lord, throughout this year Lord, starting from January till December Lord, and forever Lord. We are going to praise you and thank you Lord for everything that you are going to do Lord, for every miracle that you are going to do Lord, for every change that you are going to make in our life Lord. Lord, everything that you do is for good Lord. Lord, everything that you have done so far in our life is for our good Lord. We believe Lord, we strongly believe that you will make wonders in our life Lord, especially in our family life Lord. You are going to change our family life Lord. You are going to make a change in our family life Lord. You are going to make a change in our kids Lord. You are going to make a change in our kids Lord. Every single soul is going to praise you Lord and thank you Lord. We again come unto you Lord. Thank you so much Lord. As a small prayer in thy name Lord. Amen. Our God is so kind and he has always been kind to us. He has been kind to us in 2025 and he will be kind to us in 2026. So நம்ம யாவரும் சேர்ந்து எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் என்ற பாடலையும் பாடுவோம். உந்தன் நாமத்தை போற்றிடுவேன், எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில்
களத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடுள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடுள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெருமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன்பெல்லுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. யாரும் சத்தத்தோடு பாடுவோம். அல்லும் பகலிலும் பாடிடுவேன். எல்லாரும் கையை உயர்த்தி ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் காத்து மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீர் காத்து மாறாதவரே. ஆனந்தமானது பாடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே.
ஆரம்பிங்க. கர்த்தர் பெரியவர், மாறாத தேவனாய் இருக்கிறவர். நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே மாறாத கர்த்தராய் இருக்கிறவர். இருவரும் ஒவ்வொரு நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் சொன்னவர். வாக்கு மாறாத கர்த்தராய் இருக்கிறவர். யார் விலகினாலும் அவர் விலகாதபடி காத்து வழி நடத்துகிற கர்த்தர். தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். மரமாமல் எங்களை நினைக்கிற கர்த்தர். பேர் சொல்லி அழைத்து வழி நடத்துகிற கர்த்தர். இதுதான் வழி என்று சொல்லி வழி நடத்துகிற கர்த்தரை துதிப்போம், நன்றி சொல்லுவோம். Thank you Holy Spirit of the mighty God. தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றத்தக்கதான பிரசன்னம் இறங்கி வருவதாக. தேவனின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதை நிரப்புவதாக. இந்த பட்டணம் முழுவதை நிரப்புவதாக. சூழ்நிலைகளை மாற்றட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ வல்லமை இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ கரம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க பெரியவர், நீங்க நல்லவர், நீங்க மாறாத கர்த்தராய் இருக்கிறவர். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர். அவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். அவரின் திட்டத்தின்படி நடக்கத்தக்கதாக கர்த்தர் அழைத்து வந்த தேவனாய் இருக்கிறார். அவர் திட்டம் நிறைவேறத்தக்கதாக எந்த சத்துருகளும் நுழைய முடியாது, அதை தடை செய்ய முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் உனக்கு முன்பாக செல்கிறவர். போன நாள் வழிகளை சபைப்படுத்துகிறவர். தேவைகளை அறிந்து மயற்ற நேரத்தில் அதை சந்திக்கிற கர்த்தராய் இருக்கிறவர். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறவர். துதிக்கிற உனக்கு வெற்றி நிச்சயம். துதிக்கிற உனக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிப்பாய் என்றார். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறவர். Thank you Holy Spirit of the mighty God. நீதிமான்களே, ஆண்டவரின் கண்கள் அதை பார்க்கிறது என்று சொல்லப்படுகிறது. தேவனின் கண்கள் நீதிமானை நோக்கி பார்க்கிறது. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, நீ பெரியவர், நீ பெரியவர், நீர் ஜீவனுள்ளவர். வழிகளை இல்லாத வழிகளை இருக்கிறது என்று அழைக்கிற கர்த்தர். அவர் பெரிய காரியங்களை செய்யவே ஆண்டவர் திட்டம் கொண்டிருக்கிறார். திட்டம் கொண்டிருக்கிறோம். மனம் இறங்கி அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் வார்த்தைக்காக உங்கள் இருதயத்தை வார்த்தைக்கு நேராக திருப்புங்கள். வாஞ்சை உள்ளவர்களாய் கர்த்தர் இந்த முதலாவது ஞாயிறுல 26 முதலாவது ஞாயிறுல நினைக்கிறோம். ஆண்டவர் பேச வேண்டும். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் அதன்படி நடக்கத்தக்கதாக அதை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த பரத்திலிருந்து தேவனின் வார்த்தை இந்த நாளில் பேசப்படத்தக்கதாக எல்லாரும் வாஞ்சியா ஜெபிங்க. இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே, உம் வார்த்தை வல்லமையாய் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, எதை நாங்கள் செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எந்த காரியத்திலே ஈடுபடத்தக்கதாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை தான் மாற்றுகிறதா இருக்கிறது. சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தரின் வார்த்தை வல்லமையுள்ளதா இருக்கிறது. கர்த்தாவே, இந்த இடத்திலே பேசுங்க, அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. தேவனின் சித்தம், தேவனின் நோக்கம் நிறைவேறத்தக்கதாக எங்களை பயன்படுத்தும், பண்படுத்தும், ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்.
In the name of our Lord and Savior Jesus Christ, we welcome you. புது சகோதரன் இந்த எங்கள் மத்தியிலே இருக்கிறார். A new brother has come to our church. ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் இந்த இடத்திலே கொண்டு வந்திருப்பார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. God has brought you here for a specific reason, and we believe in that. போன வருஷத்தின் நினைவுதான் வருகிறது. It reminds me of last year. ஏனென்றால் ஒரு குடும்பம் புதுசாய் வரும்போது எல்லாரும் வெக்கேஷன் போய்விட்டார்கள். When a new family came here, everyone went on vacation. 2025 ஜனவரி மாதத்தில் புது குடும்பம் வருகிறது. 2025 January, there was a new family here. ஆனால் இந்த இடத்துல குறைவான ஜனம் காணப்பட்டார்கள். And there was a very less people gathered here. நாங்கள் என்ன நினைத்தோம், அவர் என்னதான் நினைக்க போறார், குடும்பத்தோடு வருகிறார், சபையை ஆன்லைன்ல பார்த்திருக்கிறார், நேரா வருகிறார், ஆனால் சபையிலே குறைந்த ஜனம்தான் இருக்கிறது, என்னதான் நினைக்க போறார் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். We were thinking and praying what this person would think of our church, because there was very less people in the church and they had seen the service online and they have come here. அவர் மெசேஜ் போட்டார், சனிக்கிழமை மெசேஜ் போட்டார், நாங்கள் குடும்பமாக வருகிறோம், ஒரு பிள்ளை இருக்கிறது, குடும்பமாய் வருகிறோம் என்று மெசேஜ் போட்டார். They had sent a message to me that on Saturday that they will come as a family, they have a kid and they will come to the church on Sunday. நமக்கு தான் தெரியும், எல்லாரும் போய்விட்டார்களே, நாங்கள் மாத்திரமே இந்த இடத்துல இன்னொரு சகோதரன் இருக்கிறாரே, அவர் வந்து என்னதான் நினைக்க போறார் என்று நாங்கள் ஜெபத்தில் வைத்தோம். But we knew that we were the only people here along with another brother, and then we put our thoughts into prayers. அவர் வந்தார். Then he came here. வந்து பார்த்தார். When he came here and saw, அவர் யாரென்றா இப்போ இருக்கிற இவர்தான். it's none other than it's me. ஒரு வருஷம் கடந்து போய்விட்டது. It's already been a year. இப்போ ஊழியத்தில் நல்ல முக்கியமான பதவியில் இருக்கிறார். In the ministry he is in a very important role. அதான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்து இந்த நோக்கத்தை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். That's why I say that God always has a plan and he does it with the purpose. நாங்களும் மனிதர்கள் தானே, என்னத்தை நினைக்க போறார்கள், என்னத்தை பேச போறார்கள் என்று நினைக்கிற அந்த மனித சுபாவம் இருக்கிறது அல்லவா? We are also human beings, right? We also can think what other people might think about this situation. ஆனால் தேவனோ பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். But the Lord has a very big plan for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். In the name of our Lord and Savior Jesus Christ, we bless you. ஆண்டவர் எவ்வளவு ஸ்னோக்கள் கொட்டுற சூழ்நிலையிலும் புதிய ஆத்துமா தேடி சபையில வருகிறது என்றால் கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். In spite of this heavy snow, God has brought a person to this church. God will bless you. நாங்கள் பிரேடாவில் இருந்து வரும்போது ஹைவேல எல்லாம் 50ல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சினோவை வலிக்கல, சினோ கொட்டி கொண்டிருக்கிறது. This morning when we came from Breda, it was full of snow and people were driving very slowly because it was very slippery. நாம் பேசிக் கொண்டிருந்தோம், இந்த சகோதரன் வாராரோ தெரியல, முதல் தடவை சினோவை பார்க்கிறாரு, வர்றாரோ தெரியல, பார்ப்போம். We were discussing within ourselves, this is the first time he probably sees snow in this challenging situation. I don't know whether he would come. ஆனாலும் அந்த டைமுக்கு பெல் பண்ணுகிறார் இந்த இடத்துல வந்து. But then he was punctual on time at 12:30 he rang the bell. எனக்கு பிடித்தது டைமுக்கு சபையில வந்து தேவ சமூகத்துல கலந்து கொள்வது தேவனை மகிமைப்படுத்துகிறது, தேவனை உயர்த்தப்படுகிறதாய் காணப்படுகிறது. Being punctual is something that I like very much, coming to the church on time and praising the Lord and worshiping the Lord. சரி, அனி குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். தனிச் அனி குடும்பத்துக்காக. So let's pray for our church family, Annie and Tanuj. அனி குடும்பம் அவர்களின் தகப்பனை இழந்திருக்கிறார்கள், திடீரென்று இந்தியா போயிருக்கிறார்கள். எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கணும் என்று ஒருமனப்பட்டு இந்த சபை யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். Let's all pray together as one family for Annie's family because she has lost her father on this difficult time. திடீரென்று இழப்பது. It's a sudden loss for the family. நியூ இயர் சர்வீஸை வல்லமையா முடித்து விட்டு நாங்கள் வெளியே போக அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. We finished a New Year service happily and then when we went out we received this news. அப்போ தெரியணும் ஆண்டவர் நம்மை சாதாரணமாய் உருவாக்கல, அழைக்கல என்பதாக.
then you should know God has not invited us in a normal way, ஆனால் தேவன் நம்மை நடத்துகிறவர். but the Lord will guide you. தேவனை நோக்கி பார்க்கணும். We have to look up to the Lord. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாய்த்தான் இருக்கணும். At every situation, we must look at the Lord. சரி, தனுஷ் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். So let's pray for Annie and Tanush's family. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சகோதரி தகப்பனை இழந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் தகப்பனே. நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். அந்த குடும்பத்தின் முழுமையாய் தகப்பனின் ஆளுகையும் தேவனின் சமாதானமும் தேவனின் சந்தோஷமும் இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த இழப்பை தாங்கத்தக்கதாக தேவன் அந்த பலத்தை கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமாதானமும் தேவனின் வல்லமையும் தேவனின் கிருபையும் அந்த குடும்பத்தை ஆளுகை செய்து ஆண்டவரே மறுபடியும் இந்த தேசத்திலே வந்து நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். Our God is good. இழப்பு வந்தால் அதை தாங்க முடியாது. If there is a loss, we cannot handle it. ஆனால் தேவன் தான் அந்த இழப்பில் இருந்து மீட்டு அந்த சமாதானத்தை தருவார். But the Lord will rescue us from this loss and give us peace of mind. இந்த நாளில் என்ன காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால், And today what we are going to see is, இந்த முதலாவது ஞாயிறுல it's the first Sunday. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தேவ பிள்ளைகள் உற்சாகமாய் துதி பலியை தேவனுக்கு செலுத்த வேண்டும். What does the Lord expect from us? He expects us to praise Him and worship Him. உற்சாகமான பலி. அப்ப என்ன என்றால் உற்சாகம் முழு பலத்தோடு தேவனை துதிக்கத்தக்கதாக தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும், பழக வேண்டும். He encourages us to praise and thank Him enthusiastically, more enthusiastically. அப்போ துதிக்க துதிக்க தடைகள் எல்லாம் விலகத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். The more and more you praise, He will change all the difficulties that you have. துதிக்க துதிக்க சத்துருகள் எல்லா வல்லமைகள், சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. The more you praise and praise, the enemy's strength will go away. அப்போ ஒரு இடத்துல பெர்க்மேன் சொல்லுகிறாரு, நீ துதித்து நன்றி சொல்ல 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 சத்துருகள் அங்கு நொண்டியாய் போகிறார்கள் என்று அவர் அந்த பகுதியாய் சொல்லுகிறார். There's a famous saying from Berkman who says, the more you praise and praise, the enemy will become limp. He does not have a limb. நன்றி நன்றி சொல்ல சத்துருகள் நொண்டியாய் மாறுகிறார்கள் என்றால் தேவனின் வல்லமை வரும்போது சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. The more you praise, the enemy will become handicapped. That is what God helps you in. அப்போ தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தேவனை துதிக்கிற ஜனமாய் காணப்பட வேண்டும். So people of God at any time, any situation should worship the Lord சில and praise பேர் Him. சபைக்கு வந்தோனே தான் அவர்களுக்கு என்னவோ வருகிறதோ தெரியல, துதிக்கிறதுல வல்லவர்களாய் மாறுகிறார். There are some people, only when they come to the church, they think and start praising the Lord more and more. ஆனால் தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் வீட்டிலும் இருக்கும்போது வேலை தளத்தில் நீங்க போகும்போது வரும்போது துதி அங்கு இருதயத்தில் தொனித்துக் கொண்டிருக்கணும். But the children of God should praise the Lord everywhere. When they go to work and come back from work, and every situation they should praise the Lord. சில பேர் நல்லா இருக்கும்போது தான் நல்லா துதிப்பார்கள். There are few people who praise the Lord only when they are good. கஷ்டங்கள் வரும்போது துதி அப்படியே கம்மியாய் போகிறதாய் காணப்படுகிறது. When they have difficulties in their life, their praise goes down. அப்போ என்ன புரியணும், என்ன விளங்கணும் என்றால் நீ எப்பொழுதும் துதிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். So what is the main takeaway is that you should always praise the Lord at all circumstances. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். The book of Psalms says as follows. 119வது சங்கீதம். Psalms 119. துதிக்கும் போது ஒரு நோக்கம் இருக்கணும். When you praise, there should be a purpose. 119வது சங்கீதம் 108வது வசனத்தை வாசிப்போம் முதலாவது. Psalms 119, 108. கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும்.
Accept my free will offerings of praise, O Lord, and teach me your rules. கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து Accept my free will offerings of praise, O Lord, உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். and teach me your rules, says the psalmist. அப்போ தேவ பிள்ளைகள் துதிக்க பழக வேண்டும். Then the people of God, children of God, should learn to praise the Lord. எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் துதிக்கிற ஜனமாய் இருக்கும் போதுதான் தேவனின் வார்த்தை வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. At any time, at any situation, only when you praise, the word of God is revealed to you. நீ துதித்துட்டு அப்புறம் தேவ வசனத்தை வாசிக்கும் போது தேவன் விளக்கங்களை கொடுக்கிறவராய் காணப்படுவார். The more you continuously praise the Lord and then read the Bible, He will reveal all His verses to you. தேவனின் நியாயங்களை கற்றுத் தருவார். He will teach you all the right things. அப்போ எல்லாம் பேலன்ஸ் ஆயிருக்கணும். துதிக்கிறது ஒரு பேலன்ஸ், தேவனின் வார்த்தையை தியானிக்கிறதுல ஒரு பேலன்ஸ்ல காணப்பட வேண்டும். There should be a balance that you should maintain when you praise or when you read the Bible. சில பேர் துதிப்பார்கள், வேத வசனத்தை வாசிக்க மாட்டார்கள். Some people praise well, but they do not read the Bible. சில பேர் வேத வசனத்தை நல்லா வாசிப்பார்கள், துதிக்க மாட்டார்கள். Some people read the Bible, but they do not praise. அப்போ ஒரு கால்ல நொண்டி நடக்கிறது போலதான் அங்கு காணப்படும். Then it becomes like a person with a one leg. அப்போ துதிக்கிற ஜனங்கள் உற்சாக பலியை செலுத்த வேண்டும். So the people who praise should praise the Lord again and again. 109வது வசனம். Psalms 119:109. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். I hold my life in my hand continually, but I do not forget your law. ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். But I do not forget your law. பாருங்க, சில தேச ஸ்ரீலங்கால இருக்கும்போது, இந்தியால இருக்கும்போது அனலா இருப்பார்கள் கிறிஸ்தவர்கள். There are few Christians when they are in India or in Sri Lanka, they are full of fire. ஐரோப்பா தேசத்துக்கு வரும்போது அந்த ஃபயர் காணாமல் போகிறது. ஏனென்றால் குளு நாட்டில் வந்து அவரும் குளிரை போல அவர்கள் மாறி விடுகிறார்கள். But when they come to Europe, all their fire drains down and they also go along with the cold. ஆனால் அப்படி இருக்கிற கிறிஸ்தவனை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். But such a Christian, the God will not bless them. எங்க போனாலும் உன் வாயில துதி இருக்கணும். Everywhere you go, you should praise Him. எங்க போனாலும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாயில துதி இருந்து உற்சாக துதி இருக்க வேண்டும். Everywhere you go, every situation you face, you should always praise the Lord with happiness. முறுமுறுக்கிற துதி அல்ல, முணுமுணுக்கிற துதி அல்ல, உற்சாகமான துதி இருக்கும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். Your praise should not be low or murmurful, but should be loud and with full of happiness. 110வது வசனம். Verse 110. துன்மார்க்கர் எனக்கும் கண்ணி வைத்திருக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். The wicked have laid a snare for me, but I do not stray from your precepts. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைத்திருக்கிறார். The wicked have laid a snare for me. இதுல என்ன அர்த்தம் தருகிறது? What do you understand from this? தேவனால் ரட்சிக்கப்பட்டு, தேவனால் அபிஷேகம் பட்டு, தேவனின் பரிசுத்த வழியில் நடக்கும் போது சத்துரு உன்னை வீழ்த்தத்தக்கதாக அங்காங்கு கண்ணிகளை வைத்து அங்கு சுற்றித் திரிகிறவனாய் காணப்படுகிறான். A person of God, a righteous person, even at this situation, the enemy, the Satan, puts a trap for him. அங்க பாருங்க, நினைக்காத பிரச்சனைகளை கொண்டு வருவான். He brings problems which you never even thought of. தேவனை துதித்து ஆவியிலே நிறைந்து தேவ வார்த்தைகளை ரிசீவ் பண்ணிட்டு வெளியே போகும்போது நினைக்காத பிரச்சனைகளை கொண்டு வந்து அங்கு எங்களை மனம் அந்த சோர்வை கொண்டு வருவான். Whenever you praise the Lord with a lot of happiness and joy, and then when you leave, He brings us a lot of trouble into you and makes you in a difficult path. அதிலே நாம் சோர்ந்து போகாதபடி இன்னும் துதிக்கிறவர்களாய் காணப்படணும். At that time, you should not be sad, but praise the Lord even more. ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன் என்று சொல்லுகிறார். But Psalmist says as follows, but I do not stray from your precepts. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே உம் கட்டளைகளை நான் விட்டு வழி தவற மாட்டேன். Whatever problems may come, I will not leave your commandments, O Lord. தேவனுடைய கூடாரங்களை பாருங்க. மோசே மூலமாய் தேவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணத்தக்கதாக மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். Look at the
places that God has made miracles. He prepared the tabernacle for Moses. மூன்று வகையாய் தேவன் அந்த இடத்தை பிரிக்கிறார். He splits the place into 3 types. பிரகாரங்கள் முதலாவது, வெளிப்பிரகாரம் வலகம். So first thing is about the outside beauty, இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், the holy place, மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். the most high place. அப்போ மூன்று வகையாய் தேவன் பிரிக்கிறார். He splits it into 3 different places. இதுல என்ன தெரிகிறது? சங்கீதம் 100வது சங்கீதம். What do you see in this? In Psalms 100, 4வது வசனம். verse 4. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him, bless his name. அவர் வாசல்களில் துதியோடும், Enter his gates with thanksgiving அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து and his courts with praise. அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். Give thanks to him and bless his name. அப்போ இதுல என்ன தெளிவாய் சொல்லுகிறார் என்றால், அங்கு வெளிப்பிரகாரத்திலும் ஆண்டவரை நீங்கள் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So what has been revealed here is that even at this outside place you have to praise him. எங்கு வெளியே இருந்தாலும் துதிக்கிற ஜனக்கூட்டமாய் அங்கு காணப்பட வேண்டும். Even in your outside you need to praise the Lord. That should be your person. 365 நாளும் துதிக்கிற ஜனமாய் காணப்பட. All 365 days you should praise the Lord. துதிக்கத்தான் சத்துருவின் கிரிகைகளை முறியடிக்கத்தக்கதாக கர்த்தரின் வல்லமை வெளிப்படும். The more you praise and praise, you will defeat the enemy. And that's, எதற்காக தேவன் ஆண்டவர் எங்களை உருவாக்கினார்? do you know why the Lord has made us? எஸ்ஐயா Isaiah 43வது அதிகாரம். Isaiah 43. எஸ்ஐயா 43வது அதிகாரம் 21வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். Isaiah 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். The people whom I formed for myself, that they might declare my praise. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். The people whom I formed for myself, they might declare my praise. இப்ப என்னையும் உங்களையும் ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், தேவனின் துதியை, தேவனின் மகத்துவங்களை சொல்லத்தக்கதான ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். God has chosen us people here to reveal his words. Just like a vessel, we are a vessel, we help other people. 22வது வசனம் பாருங்க. In verse 22, ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். yet you did not call upon me, O Jacob, but you have been weary of me, O Israel. நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, You did not call upon me. நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என்று அங்கு தேவன் சொல்லுகிறார். But you have been weary of me, says the Lord. அப்போ தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் துதிக்க வேண்டும் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Then I say that God's children should praise the Lord at every situation. அதான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். That's why God has called upon you. பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். He has called upon your name. உன்னை உயர்த்தி இருக்கிறார். He has lifted you up. தேவன் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். He's been using you. அப்போ தேவனை துதிக்கிற ஜன கூட்டமாய் இருக்க வேண்டும். Then we should become people of God who praise him always. அப்போ எல்லாம் அந்த ஆர்டரின் படி நாம் செய்ய வேண்டும். So everything should be happening according to an order. ஒழுக்கம் வழக்கம் இருக்க வேண்டும். Discipline should always be there. ஏரோப்பால இருந்துட்டோம் என்று நாம் அவர்களை போல செயல்படாதபடி தேவனின் வார்த்தை எப்படி சொல்லுகிறதோ அதன்படி செய்ய வேண்டும். Just because we are in Europe, we should not lose our discipline and not live like others, but we should have our own discipline. அதுதான் தேவனுக்கு முக்கியமாய் இருக்கிறது. எல்லாம் ஒழுக்கம், அந்த நேர்மை, நீதி, தேவனின் பயபக்தி இருக்க வேண்டும். That is what the Lord needs us to do, being trustworthy and also good. அதான் வெளியே புறமும்
தேவனை துதிக்கணும், பிரகாரங்களிலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் துதிக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் துதிக்கணும். That's why we should praise the Lord outside, be it in the sacred place or also in the most sacred place. பாருங்க, ரெஸ்டாரண்ட்லாம் போனா, Look at when you go to these restaurants, சாப்பிட போனா, when you go to eat, நான் சில இடத்துல பார்ப்பேன், கவனிப்பேன். பாருங்க, I notice some things. அதிலேயே மெசேஜ் எடுத்துருவோம். பாருங்க, I take some messages out of that. நல்லா சாப்பிட்றவர்களை கவனித்து பார்த்தா, Look at people who eat very well. அவர்கள் நம்மளை போல அல்ல, அவர்கள் சூப்பை முதலாவது குடிப்பார்கள். They are not like us. They start with the starter, that's the soup. நாம் போனா இறைச்சி அது இதண்டு முதல்ல சாப்பிட்டு வயிறை அப்படியே ஊதி நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிடாதபடி அங்கு அடைக்கப்படுகிறது. But when we go, we fill everything with meat and everything, and we are already full. இப்போ சூப்பை குடிச்சிட்டு Then they drink the soup, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவார். they eat little by little. பிறகு கதைச்சு கதைச்சு அங்க பிரேக் பண்ணி சாப்பிடுவார்கள். They start talking and take a break and again start eating. அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். பாருங்க, They keep on continue to eat. அப்படி அந்த ஒழுக்கம், அந்த நேர்மை பாருங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் அதை நிறுத்தாதபடி எல்லாத்தையும் ஒழுங்காய் சாப்பிட்டு அந்த சூப்பில் ஆரம்பித்து சாப்பிட்டா அது உனக்கு அந்த நல்ல அந்த சரீரத்தில் பலம் உண்டாகும், செமிப்பாடு உண்டாகும். அதுதான் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். Did you notice this? They eat everything, start from the soup and slowly take one by one, and that's the discipline that they have, and that gives their body the nourishment that is needed. இல்லாட்டி பிரச்சனை தான். Else you will have அதே problems. போலதான் துதி, தேவனின் துதி எங்கெங்க காரியங்கள் எப்படி ஓர்டர்ல துதிக்கணுமோ, தேவனுக்கு நன்றி சொல்லணுமோ, ஆண்டவரை புகழணுமோ அப்படி ஆரம்பிக்கணும். The anecdote is also suitable for praise. This is exactly how you should praise outside in the sacred place and also in the most sacred place. அதான் ஒரு நோக்கம், அது காரணம் இருக்கணும் துதிக்கணும். That is the purpose that should be for your praise. ஒரு நோக்கம் இருக்கணும். பாருங்க, There should be a purpose for your praise. எல்லாரும் துதிக்கிறாண்டு நாங்களும் துதிக்கிறது இல்ல. Just because everyone is praising, you should not start praising. நம்ம கீபோர்ட்ல ஸ்பீட் அடிக்கிறார்கள் என்று நாம் துதிக்கிறது இல்ல. Just because the music is played on the drum and the keyboard, we should not start ஒரு praising. நோக்கத்தோடு தேவ ஆவியினால் நிறைந்து நாம் துதிக்கிற ஜன கூட்டமாய் இருக்கணும். There should be a purpose filled with Holy Spirit, and that's when you should start praising. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், Why am I saying this? 1 பேதுரு 1 Peter 2வது அதிகாரம் 2nd chapter 9வது வசனம். verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But you are a chosen race, a royal priesthood, a holy nation, a people for his own possession, that you may proclaim the excellencies of him who called you out of darkness into his marvelous light. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயிருக்கிறீர்கள். You may proclaim the excellencies of him who called you out of darkness into his marvelous light. ராஜரிகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But you are a chosen race, a royal priesthood, a holy nation, a people for his own possession. அதான் புரிந்து நாம் துதிக்கணும். That's why we have to understand and praise the நாம் Lord. எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து நாம் தேவனை புகழணும். We should understand what kind of people we are and then praise the Lord. ஏதோ தானொன்று நாம் துதிக்காதபடி, ஏதோ தானொன்று வாயில வருகிறதை எல்லாம் சொல்லாதபடி, தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி காரியங்களை செய்திருக்கிறார், எப்படி நம்மை அழைத்திருக்கிறார், எப்படி எங்களை அவரின் சொந்த இரத்தத்தினால் சொந்த ஜனமாய் மாற்றியிருக்கிறார் என்று புரிந்து நாம் துதிக்கணும். Not just for the sake of praising, you should praise the Lord, but you should understand why the Lord has come. He sacrificed his whole blood for us, and that's the reason why you should start praising the Lord. இரண்டாவதாக, Secondly, துதியினால் என்ன காரியம் உண்டாகிறது? what happens because of praising? சங்கீதம் 147வது சங்கீதம் Psalms 147.
முதலாவது வசனம். Verse 1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. Praise the Lord, for it is good to sing praises to our God, for it is pleasant, and a song of praise is fitting. கர்த்தரை துதியுங்கள். Praise the Lord, நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. for it is good to sing praises to our God. துதிதலே இன்பமும் It is pleasant, ஏற்றதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. for it is pleasant, and a song of praise is fitting. அப்போ இரண்டாவது இன்பம் உண்டாகிறது. Secondly, it gives us happiness. முதலாவது நோக்கம், First one is purpose. நோக்கத்தோடு துதிக்கும் போது இன்பம் உண்டாகிறது. When you praise the Lord with purpose, you will get happiness. மூன்றாவதாக Thirdly, 9வது சங்கீதம் Psalms 9, முதலாவது வசனம். முதலாவது one. வசனத்தை வாசிப்போம். முதலாவது, கர்த்தாவே, என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். I will give thanks to the Lord with my whole heart. I will recount all of your wonderful deeds. கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், I will give thanks to the Lord with all my heart. உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன். I will recount all of your wonderful deeds. மூன்றாவது பவர், வல்லமை. Third one is the power of sin. நோக்கத்தோடு துதிக்கும் போது இன்பம் வருகிறது, இன்பத்தோடு துதிக்கும் போது அங்கு வல்லமை வெளிப்படுகிறது. With the power of God, you will also get the strength to praise Him. இரண்டாவது வசனம் வாசிப்போம். Verse 2. உம்மில் மகிழ்ந்து களிகூறுவேன், உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். I will be glad and exult in you. I will sing praise to your name, O Most High. உம்மில் மகிழ்ந்து களிகூறுவேன். I will be glad and exult in you. உன்னதமானவரே, I will sing praise to your name, O Most High. உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். I will sing praise to your name. அவரின் நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும், உயர்த்தணும். We have to sing praise to His name, the Most High. மூன்றாவது வசனம். Verse 3. சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். When my enemies turn back, they stumble and perish before your presence. அப்போ பாருங்க, நான் முதல் சொன்னது போல நீங்கள் துதிக்க துதிக்க சத்துருக்கள் அழிந்து போவார்கள். Like I told before, the more you praise, your enemies will be destroyed. டக்குனு சத்துரு வந்தோடனே ஜனத்தை தான் நினைக்கிறது பாருங்க. Suddenly, when you think about enemies, you think about the people. சத்துரு என்றால் வியாதிகள், போராட்டங்கள், வறட்சிகள், எல்லா காரியங்களையும் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் எல்லாம் சத்துரு தான். Anything that goes against us, be it a drought, be it famine, they are all the enemies for us. வறட்சிகள், பெரும் போராட்டங்கள், தடைகள் எல்லாம் கொண்டு வருகிறது சத்துருவான கிரிகையாயிருக்கிறது. Drought, famine, and also challenges, everything is brought by our enemies. அப்போ நீ துதிக்கணும், Then you have to praise. அதெல்லாம் அழிக்கப்படும். Then everything will be destroyed. நாலாவது வசனம். Verse 4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறீர். For you have maintained my just cause, you have sat on the throne, giving righteous judgment. அப்போ ஆண்டவரை துதிக்க 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 உன் காரியங்களை எல்லாம் கர்த்தர் தீர்த்து வைப்பார். The more and more you praise the Lord, He will remove all the challenges that you have. அவருக்கு நீதியான காரியங்கள் கர்த்தரால் உண்டாகுகிறது. The Lord gives us trust and He also gives us blessings. அங்கே நீதியுள்ள தீர்ப்பை தேவன் கட்டளையிடுகிறார். He gives us a truthful judgment. பாருங்க, ஒரு கதை இருக்கிறது பைபிள்ல 2வது நாளாகத்துல 20வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. யோசபாத்துக்கு விரோதமாய் ஏராளமான கூட்டங்கள் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. In 2nd Chronicles, there is a story of the Bible where against Yoroth, there's a lot of people going against him. அதை அவனுக்கு சொல்லப்படுகிறது. And it has been told to Yoshebat, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜன கூட்டம் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறது. there will be a lot of people coming against you from the other side of the sea, from Syria. இந்த ராஜா தேவனுக்கு பயந்தவன். This king is
feared of the God. தேவனின் சித்தத்தை செய்கிறவன். He does according to what the Lord commands. இவனுக்கு விரோதமாய் சத்துருகள் படையெடுத்து வருகிறார்கள். A lot of enemies have formed against him and they come against him. அப்போ யோசபாத் பயப்படுகிறான். Then Yoshebat is really afraid of the அப்போ things. பயந்து ஓடல்ல, கர்த்தரை தேடுகிறான். He didn't run away but went towards the Lord. ஒருமனப்படுங்கள் யூதா ஜனங்களே என்று சொல்லுகிறான். He calls for unity among all the people of Judah, யுத்தத்துக்கல்ல, உபவாசத்துக்கு ஒருமனப்படுங்கள் என்று சொல்லுகிறான். not for the war but for to praise the Lord. அங்கு எல்லாரும் அங்கு ஃபாஸ்டிங் ஆய் அங்கு இருக்கிறார்கள். So everyone is starting to fast. அப்போ ஒரு இடத்துல அவர்கள் கூடி இருந்து ஆண்டவரை நோக்கி உபவாசத்தோடு இருக்கும்போது ஒருவன் மேல தேவனின் ஆவியானவர் இறங்குகிறார். At that moment when they were all fasting, the Lord's Holy Spirit gets down onto one person. லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினார். The Lord's Spirit has entered Levi. அவன் சொன்னது என்னென்றால், What did he say? தேவனின் வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்க. He says the word of the Lord. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று சொல்லுகிறான். This war is not yours but the Lord's. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. You're not going to make this war. யூதா மனுஷரே, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The people of Judah, God is going to fight for you. ஆனால் நீங்கள் எதிர்பட்டு போங்கள். But you have to go against them. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். The Lord is with you, says the Lord. அப்போ அவர்கள் தேவனின் வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தருக்கு முன்பாக பணிந்து விழுந்து கிடக்கிறார்கள். The moment they hear this verse, they all fall down onto Jesus' feet. அதற்கு பின்பாக தாழ பணிந்து கிடக்கிறார்கள் தேவ சமூகத்தில். They were all falling down on God's அங்கு place. 19வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். In verse 19 you can see that they praise the Lord with a lot of sound. அவர்கள் கம்பீரமாய் துதிக்கும் போதே சத்துருக்களின் கிரிகைகள் அங்கு அழிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. When they praise the Lord with a lot of joy, they notice that a lot of enemies are being destroyed. பாருங்க, யுத்தம் பண்ண போன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். See, God has sent them to go and fight. ஆனா இது உங்கள் யுத்தம் அல்ல என்று சொல்லிட்டார். But he also says this is not your war. ஆனா பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். He also says do not be afraid, just go and fight. இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். And when they go for the war, இப்போ யுத்தம் பண்ணும்போது யார் முன்பாக நிற்பார்கள் நோமலா? so when you go for a war, who goes in front, do you know? அங்கு ஆயுதத்தோடு யுத்த வீரர்கள் தான் முன்னுக்கு நிற்பார்கள். The warriors with a lot of weapons will only stand in front. ஆனால் தேவனின் திட்டமோ அதற்கு வித்தியாசமாக இருக்கிறது. But God's plan is different. அங்கு யுத்தத்துக்கு முதலாவது யார் நிற்கிறார்கள்? துதி செய்கிறவர்களை கர்த்தர் நிறுத்துகிறார். Interestingly, God puts the people who praise him in front of this war. பாருங்க, துதி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, You see, when they started to praise and sing to the Lord, யூதாவுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு என்ன சம்பவித்தது என்றால், அவர்களுக்கெல்லே குழப்பம் உண்டாகி அவர்களே வெட்டி விழுந்தார்கள். what happened is when the people who came against Judah, they got confused within themselves and had a lot of problems and they started fighting with each other. இதுல புரியணும், நீங்க துதிக்கும் போது உங்களுக்கு எதிராய் வருகிற கிரிகைகளை தேவன் அழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக. What you should understand is when you start praising, God is destroying all your enemies. நீ துதிக்க 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 உன் சத்துருகளின் உன் சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. The more and more and more you praise, all your enemies' strength will be destroyed. 24வது வசனத்தில் ஒருவனும் தப்புனதில்லை என்று சொல்லப்படுகிறது. In verse 24 it says, not a single person survived. அப்போ என்ன புரிகிறது? நாம் துதிக்கணும். And what do we understand? We should start praising the Lord. ஆசீர்வாதம் வரணும் என்றால் துதிக்கணும். To receive blessings, we have to praise the Lord. சுகம் வரணும் என்றால் இன்னும் துதிக்கணும். To get a healing, we have to praise the Lord. என்னென்ன காரியங்களுக்கு உங்களுக்கு தடையாய் இருக்கிறதோ அந்த தடை விழணும் என்றால், அகற்றப்படணும் என்றால், தேவனை நீ துதிக்கிறவனாய் காணப்படணும். For whatever things you have difficulty in getting it, for that you need to start praising the Lord. அங்க மகா பரிசுத்த ஸ்தலம் 3 பகுதியை பிரித்திருக்கிறது அல்லவா? வெளியரங்கமான ஒரு பகுதி, In the 3 places that was discussed before, the outside place, அப்போ அங்க ஆரம்பிக்கணும் துதிக்க.
You should start from there. இப்போ இரண்டாவது பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நடக்கிறண்டா, தேவனோடும் உனக்கும் ஒரு உறவு உண்டாகுகிறது. In the second place, in the sacred place, you have a relationship with the Lord. தேவ சபையிலே நீ கூடி வரும்போது தேவன் அங்கு பேசுகிறது. தேவனின் வார்த்தையோடு நீ எல்லா காரியத்தோடும் தேவனின் காரியத்தில் நீ உறவு உண்டாகிறது. When you come to the holy place as a church, you maintain a relationship with the Lord. You strengthen your relationship with the Lord. மகா பரிசுத்தத்திற்கு நீ வரும்போது, When you come to the most sacred place, the holy place, உன்னை கையில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். He will take you in His hand and start using you. இதை நாம் புரிந்து கொள்ளணும். We have to understand this. துதி ஆரம்பம், Praise is the start. உறவு அடுத்தது, Relationship is the அப்புறம் next. தேவன் உன்னை பயன்படுத்துகிற நேரமாய் மாறிவிடு. And it will change into God using you for His good. நாம் துதிக்கிறவர்களாய் காணப்படணும். We have to be people who praise the Lord. யாவரும் எழுந்த வண்ணமாக Let's all stand up. கொஞ்ச நேரம் துதிப்போம். Let's all praise together. இப்போ சபைகள் எல்லாம் துதியுங்க துதியுங்க நன்றி சொல்லுங்க என்று சொல்லத்தான் அவர்கள் துதிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் நாமோ அதை சொல்லாதபடி அதற்கு முன்பமாகவே நாம் துதிக்கிற ஜனக்கூட்டமாய் இருக்க வேண்டும். நன்றி தகப்பனே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி. நீ பெரியவர், நீ உயர்ந்தவர், மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறபடினால் சித்தம் நிறைவேறத்தக்கதாக தகப்பனே நீர் எங்களிடத்திலே நீர் இறங்கி வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீரே பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளின் வாழ்க்கையில நீ செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற அந்த பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்று
துதித்து பாடி அல்லேலூயா என்ன படிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பாரதான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பாரதான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றா படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றா படிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. இந்த இடத்துல இந்த ஞாயிறில் ஆண்டவரே எங்களை இந்த இடத்துல துதிக்க வைத்தீங்க, அதற்காக சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. நீங்கள் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய போறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறபடினாலும் மற்ற நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. எல்லா தடைகளை நீக்கி போட்டீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. சுயம் தந்தீங்க, பலம் தந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. இந்த பெரிய காரியங்களை செய்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா, ஜெபிக்கிறோம் கர்த்தா. அந்த சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிப்போம், ஒருமனப்பட்டு சகோதரனுக்காக எல்லாரும் ஜெபிப்போம். பிரசன்னத்திலே எங்களை மூடி பாதுகாப்பீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் தேவ பாதுகாப்பு இருப்பதால், எந்த வெதராக இருந்தாலும் எங்கு நடந்தாலும் ஆண்டவரையும் தேவ தூதர்கள் பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாக கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. வேலை போகும்போது வரும்போது என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோமோ, பிரயாசப்படுகிறோமோ அதை ஆசீர்வதித்து தருவீராக. என்ன ஜெப குறிப்புகள் இருக்கிறதோ அந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனின் திட்டம் மாத்திரமே வாழ்க்கையிலே நடப்பதால் பிள்ளைகள் ஸ்கூல் போகும்போது வரும்போது அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எந்த காரியங்களுக்காக ஜெபிக்க கேட்டார்கள் அந்த காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாக சமாதானமும் சந்தோஷமும் அவர்கள் வாழ்க்கையிலே நீடித்திருக்கத்தக்கதா, சுகவாழ்வு துளித்திருக்கத்தக்கதா கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடுங்கள். கொள்ளுவேனா உந்தன் வழிகளில்
நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார கூடை இல்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார கூடை இல்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவான் எந்தன் தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவான் எந்தன் தேவனா. என் பலன் ஆரோக்கியம் தெய்வ நாமமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தெய்வ நாமமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தகப்பனே, இந்த நாளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியினால், உம் அபிஷேகம் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே.